வணக்கம் மோவின்ராஜ். வணக்கம் ஜெகநாதன். இன்றைய தினம் ஒரு போராட்டம் ஒன்று ஊடகவியலாளர்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. எங்கள் உரிமைகளை மறுத்தால் நாங்கள் போராடுவோம் என்ற மாதிரி தான் ஊடகவியலாளர்கள் இன்றைய தினம் பாரிய ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த ஊடக சுதந்திரத்தை மறக்கப்படுறதுக்கு எதிராகவும் சில இடங்கள்ல இன்னுமே நியாயமான சில கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்றல. 2 வருடங்கள் ஆகிவிட்டது. குறிப்பாக நீண்ட காலமாகவே படுகொலைகள் நடைபெற்றிருந்தது. ஊடகவியலாளர் படுகொலைகளுக்கான நீதி வேண்டி அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாலும் இருந்தாலும் அந்த நீதி சரியான முறையில கிடைக்கல. ஊடகவியலாளர்களை பிளவுபடுத்துற அல்லது ஊடகங்களை பிளவுபடுத்துற முயற்சி, அவமதிக்கிற நிகழ்ச்சி திட்டங்கள், அதனை புறக்கணிக்கொன்றே ஊடகவியலாளர் அவமதிக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஊடகவியலாளர்களை பிளவுபடுத்துகின்ற பிரித்தாளுகின்ற ஒரு தந்திரத்தை என்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். குறிப்பாக அனுர அரசாங்கமே படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வழங்கு, விசாரணைகளை துரிதப்படுத்து என்ற மாதிரி தான் இன்றைய போராட்டம் காணப்படுது. உண்மையிலே இந்த போராட்டத்துல பல விடயங்கள் பெரிய அளவுல பேசுபொருளானதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அதுல குறிப்பாக இந்த அமைச்சரோட ஊடக பிரதி அமைச்சரோடையும் அமைச்சர் சந்திரசேகரமரோடையும் இந்த சில விடயங்களை கதைப்பதற்காக சென்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் சந்திக்கவே இல்லை அவர்களை. குறிப்பாக ஊடகவியலாளர்களும் அந்த விழாவை புறக்கணித்த மாதிரி தானே காணப்படுது. அதே மாதிரி நாங்க சொல்லலாம் தானே. அமைச்சருடைய விடயங்கள் நடைபெற்றிருக்கின்ற ஊடகவியலாளர் அவருக்கு எதிராக அல்லது அவர்களை விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்ற ரீதியிலும் பாரிய ஒரு போராட்டம் வெளியே கச்சேரிக்கு வெளியே நடைபெற்றிருந்தது. கச்சேரிக்கு வெளியே அவர்கள் சந்திக்குமாறு கோரியிருந்தார்கள். அவர்கள் சந்திக்கல. அவருடைய சார்பில் வேற ஒருவர் உரையாற்றி இருந்தார். ஆகவே இப்படியாக பல விடயங்கள் நடந்திருந்தன. அதோடமான காணொலிகளையும் நாங்கள் பார்க்கிறோம். கொல்லப்பட்டதற்கு கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு අද අපි ඇත්තටම මේ යාපනයේ වැඩමුළුව යොදාගත්තෙම ඔබතුමාලගේ ප්‍රශ්න ගැන කතා කරන්න. இன்று இந்த யாழ்ப்பாண ப்ரோக்ராம் மீடியா ப்ரோக்ராம் நாங்கள் ஏற்பாடு செய்து உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கதைப்பதற்காகத்தான். ඒකට අපේ ජනමාධ්‍ය නියෝජ්‍ය මැතිනිය ආචාර්ය කෞසල්‍ය ආරියරත්න මැතිනිය සහභාගී වෙනවා. அந்த நிகழ்வுக்கு பொதுஜன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன அவர்கள் கலந்து சிறப்பித்துள்ளார்கள். අපි මේ කිසිම බාධාවකින් තොරව ඔබතුමාලගේ ප්‍රශ්න අපිට ඉදිරිපත් කරන්න අපි ඉදිරි වැඩසටහන් යම් පමණකින් නවත්තලා හරි මේ ගැටලුව නිශ්චිත වශයෙන් සාකච්ඡා කරමු. உங்களுடைய எந்த விடயங்கள் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடிய உரிமை அந்த கருத்து உங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் வேலை திட்டத்தை நிறுத்தி உங்களுடைய கருத்துக்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் செவிசாய்க்க தயாராக இருக்கின்றோம். එතකොට අපි ඒකට ඔබතුමාලා සූදානම් නම් ජනමාධ්‍ය නියෝජ්‍ය මැතිනියත් සූදානම්. එතකොට අපි උදේ වගේ පැය 2-2.5ක් මේ ගැටලුව ඉතාම නිශ්චිත වශයෙන් සාකච්ඡා කරලා ඒක වාර්තා කරලා ලිඛිතවම අපි ඒක අරගෙන අපි වාර්තාවක් හදාගෙන අපි ඊළඟ දවසක ඒකේ ප්‍රගතියත් එක්කම ඕගොල්ලෝ හම්බ වෙන්නේ. අද දවසේ අපි ඉතාම කාරුණික ඉල්ලීමක් කරනවා අපිත් එක්ක සම්බන්ධ වෙලා මේක සාකච්ඡා කරගමු. இன்றைய இந்த ப்ரோக்ராம் அந்த குறிப்பாக வளவாளர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை விடுத்து உங்களுக்காக 2 மணித்தியாரமோ 2.5 மணித்தியாரமோ நாங்கள் அதுக்குள்ள போயிட்டு பிரதி அமைச்சரோட கலந்துரையாடி நீங்கள் ஏதாவது ஆவணங்கள் இருந்தால் கோரிக்கைகள் இருந்தால் அதனை முன்வைத்து அதை எழுத்து மூலமான ஆவணங்கள் இருந்தால் நாங்கள் அலசி ஆராய்ந்து திருப்பி நாங்கள் ப்ரோக்ரஸ் என்ன நடந்ததோ இந்த நீங்கள் கொடுத்த விஷயத்துக்கு என்ன அந்த திணைக்களம் அல்லது உரிய தரப்புகள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்று பார்க்கக்கூடிய விடயம் உங்களுக்கு அந்த இருக்கிற அந்த வாய்ப்பை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். ඉදිරිපත් කරන දින අපි මෙතන කිසිදු සැකවුණු න්‍යාය පත්‍රයක්වත් එහෙම නැතුව ඔයගොල්ලෝ ඉදින් නොතකා හැදින් උමනාවක් කරනවා. எங்களுக்கு இதில் எந்த விதமான ஒளிந்துள்ள சரியா நாங்கள் எந்த விதமான வெளிப்படையாக இருக்கின்றோம் சரியா ஒளிந்துள்ள மறைவு இல்லை. நீங்கள் உங்களுடைய சரியா அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள்
கலந்து ஆலோசனைக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு சார் ஒரு 20 உள்ளுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவை தெரிஞ்சுன்னா பிரதி அமைச்சரோட எங்களோட நீங்கள் செய்யலாம். உங்களுடைய பிரச்சனைகள் ரெண்டையும் கதைக்கலாம். அதுக்கு நாங்கள் கலந்துரையாடலாம். ඒකට අද සාකච්ඡාවට දිශික පරිපාලන ප්‍රධානී අමාත්‍ය දිසාපතිතුමාත් ඒ වගේම රාජ්‍ය ප්‍රවෘත්ති අධ්‍යක්ෂ ජනරාල් විදිහට රජයේ ජනමාධ්‍ය භාර ආයතන විදිහට මමත් ඒ වගේම රජයේ දේශපාලන නායකත්වය නියෝජනය කරන ජනමාධ්‍ය භාර දේශපාලන නායකත්වය නියෝජනය කරමින් කෞශල්‍ය ආර්යවර්ධන නියෝජනතුමා සහභාගී වෙනවා. மாவட்டத்தினுடைய நிர்வாக பிரதானி மாவட்ட அரசாங்க அதிபர் உங்களுடைய அரசாங்க தகவல் வசனைகளை பணிப்பாளர் அரசியல் தலைமையாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சரும் இந்த இடத்தில் இருக்கின்றார்கள். ඕක තමයි අපි පැත්තෙන් කියන්නේ විශේෂයෙන්ම අපේ පැත්තෙනුත් පහුගිය කාලය පුරාවට යාපනය ප්‍රදේශයක මාධ්‍ය මීටින් එක ගනුදෙනු කිරීමේ අඩුපාඩු තිබ්බනම් අපි ඒවත් කතා කරලා ඒවා නිශ්චිත වශයෙන් විසඳගමු කියන எங்களுடைய பக்கத்தில் கடந்த காலங்களிலே குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த உங்களுடைய ஊடகவியலாளர்களோடு நாங்கள் ஏதாவது தொடர்பு படாமல் அல்லது நாங்கள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த விடயங்களை நாங்கள் கதைப்போம் உங்களிடத்தில். இதுதான் அரசாங்க தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாயகமாக நாங்கள் அந்த கருத்துக்கள் உங்களுடைய ஏதாவது இருந்தால் அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய ஏற்பாட்டால் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு மாவட்டங்கள் ஊடகவியலாளர் இல்லாத கூட்டம் அதற்கு ஊடகவியலாளர் இல்லாத கூட்டம் அதற்கு ஊடகவியலாளர் இல்லாத அமைச்சர் டெப்யூட்டி மினிஸ்டர் கம் அவுட் டெப்யூட்டி மினிஸ்டர் கம் அவுட் டெப்யூட்டி மினிஸ்டர் கம் அவுட் சைடு சைடு அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் மற்றும் கௌரவ பிரதி அமைச்சராக தொடர்பு கொண்டு இன்றைக்கு நீங்கள் இதில் ஆர்ப்பாட்டம் இல்லை உங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் மாவட்ட செயலகத்தில் இன்றைக்கு ஏற்படுத்தி தரோம். ஏனென்றால் நீங்கள் இதில் 2 வீதியில் ஆர்ப்பாட்டம் செய்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறீங்க. ஆகவே ஒரு இந்த விடயம் தொடர்பான ஒரு பிரதி அமைச்சர் மாவட்ட செயலகத்துக்கு வருகின்ற காரணத்தினால உங்களுடைய இந்த ஊடகம் சார்ந்த நீங்கள் சொல்லப்படுகின்ற அடக்குமுறைகள் பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி கௌரவ பிரதி அமைச்சருடையும் தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகத்துடன் நாங்கள் நேரடியாக இந்த யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் நாங்கள் ஒன்று கூடி இந்த ஊடகவியலாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருப்பது
எங்களுடன் கூட பணியாற்றிய 39 ஊடகவியலாளர்கள் படுகொலைக்கு இதுவரை காலம் எந்த அரசு வந்தாலும் இதுவரை காலம் இப்போ இந்த புதிய அனுர அரசு வந்தும் 2 வருடங்கள் கடந்த நிலையில் இந்த 39 ஊடகவியலாளர்கள் விசாரணையை துரிதப்படுத்தாத நிலையில் நாங்கள் அதனை தெரியப்படுத்தவும் அதனை விசாரணையை துரியப்படுத்துமாறு கோரி இந்த மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் அனைத்து ஊடகவியலாளர்களும் ஒன்று கூடி ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தோம். ஆனால் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை காதில் வாங்காத அதாவது வரலாற்றில் வருகின்ற ஊடக அமைச்சர்கள் அனைவரும் எங்களோட பேசுகிறதுக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். நாங்கள் எங்களோட பேச்சை கேட்டார்கள். எங்களோட வலிகள் எங்களோட வேதனைகள் ஊடகவியலாளர்கள் படுகொலை சம்பந்தமாக விசாரணை சம்பந்தமாக கேட்டார்கள். ஆனால் இந்த அரசில் இன்றைக்கு மாவட்ட செயலகம் வந்திருக்கும் பிரதி ஊடக அமைச்சர் வந்து சந்திக்க மறுத்திருக்கிறார். அது உண்மையில் வெளியே ஒன்று உள்ளே ஒன்று என்ற நிலை இந்த அனுர அரசின் நிலை இன்று இந்த மாவட்ட செயலகத்தில் இன்று ஊடகவியலாளர் அனைவரும் முன்னாலே வெளிப்பட்டிருக்கு. அதே வேளை நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த யாழ் மாவட்ட செயலர் பிரதீபன் அவர்கள் எங்களை உள்ளே வராமல் போலீஸில் கேஸ் போட்டுக்கிறார். உள்ளே வர விடாமல் என்ன அவருக்கும் தெரியும். அவரும் ஒரு ஊடகவியலாளராக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஊடகவியலாளர் வேலை அவருக்கு தெரிந்தும் அவர் இந்த அரசுக்கு வக்குவாக்கு அதாவது அவர் இந்த அரசுக்கு வக்காலத்து வாங்குறாரோ என்ற நிலை தான் இங்கே இருக்கிறது. தமது பதவிகளை தக்க வைப்பதற்காக இப்படி ஒரு சேவையில் இருந்து இப்படி ஒரு பிழைப்பை நடத்துறது உண்மையில் ஒரு மனதில் வேதனையாகவும் ஒரு கேவலமான செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்று நாங்கள் 39 ஊடகவியலாளருக்கு நீதி வேண்டி இந்த இடத்தில் வந்து வலிகளோடு தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஆனால் இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முதல் கோரிக்கையாக ஊடகவியலாளர் படுகொலை கையில் எடுப்பேன் என்று சொன்ன இந்த அனுர அரசு இன்று 2 வருடங்கள் கடந்த நிலையில் அதனை கைவிட்டுள்ளது. அந்த பேச்சுக்கு கூட இடமில்லை. இன்று மாவட்ட செயலகத்தில் நடந்த போராட்டத்தில் எங்களிடம் வந்து எங்கள் கோரிக்கைகளை எங்களை நியாயங்களை கேட்கக்கூட மறுத்துவிட்டது இந்த பிரதி அமைச்சர் என்னும் போது இந்த அனுர அரசின் ஊடக பிரதி அமைச்சர் மறுத்ததில்லை என்று என்ன தெரிகிறது. எங்களுக்கு நியாயம் எப்போதுமே கிடைக்கப் போவதில்லை. இந்த அரசு வாய்வழி மூலம் சொல்கிற அனைத்தும் பொய்களாகவே இன்று இந்த இடத்திலே தெரிந்திருக்கிறது. எனவே நாங்கள் இந்த யாழ் ஊடக மையம் ஒன்று இந்த இடத்துல சொல்ல விரும்புவது எங்கள் கோரிக்கைகள் எங்கள் யார் வந்தாலும் என்ன செய்தாலும் எங்கள் போராட்டங்கள் தொடரும். எங்கள் நியாயமான ஜனநாயக ரீதியான நாட்டில் ஊடகவியலாளர் படுகொலை என்றது உண்மையிலே ஒரு கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டும். இந்த அரசு எந்த அரசு வந்தாலும் இந்த அரசு போல்தான் இந்த அரசு போல்தான் இருந்தது என்றதை தெளிவாக இந்த இடத்தில் நாங்கள் இன்று கண்டிருக்கிறோம். மனவேதனையாக இருக்கிறது. இந்த ஊடகவியலாளர் நியாயங்களை அடுத்தது உள்ளே ஒரு செயலமை நடக்குது. 4 ஊடகவியலாளரை வைத்து செயலமை நடத்துகிறார்கள். உண்மையில் அந்த செயலமர்வு வந்தது அவர்கள் நடந்ததாக காட்டுவதற்காக உள்ளே ஒரு ஊடகவியலாளரும் இல்லாத ஒரு செயலமர்வு உள்ளே நடக்கிறது. உண்மையிலே இந்த செயலமர்வு நடக்கிறதா என்றால் அங்கே அந்த இடத்துல முழு ஊடகவியலாளரும் பங்கு பெற்று இருக்கணும். இதற்கூட கருத்தில் ஒரு சின்ன ஒரு செயல்பாடை கூட செய்ய முடியாத இந்த அரசாங்கம் எப்படி இந்த ஊடகவியலாளர் பிரச்சனை தீர்ப்பது என்றுதான் இது தெரியவில்லை. யாழ் ஊடக மையம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறது. 39 ஊடகவியலாளர் படுகொலை தொடர்பில் உடனடி விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஊடக நிறுவனங்கள் 3 ஊடக நிறுவனங்கள் 39 ஊடகவியலாளர் படுகொலை சம்பந்தமாக உடனடியாக விசாரணையை மேற்கொள்ளாத நிலை நாங்கள் இதே நிலை தான் எங்களுக்கு ஏற்படும். தொடர்ந்து நாங்கள் வீதிகளில் நின்று போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.